வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைய கேள்வி சார், ஒருத்தருடைய ராசியை வச்சு தான் அந்த மனுஷனுடைய வெற்றி நிர்ணயமாகுதா? அக்ஷய லக்ன பத்தத்தியில் அக்ஷய ராசிங்கிற ஒரு விஷயத்தை முன்னாடி சொன்னேன். எப்படி உங்கள் லக்னம் வளருமோ அப்படி உங்கள் ராசியும் உங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ப உங்கள் ராசி மாறிட்டு. இப்போ ஒருத்தருக்கு இன்னைக்கு வயது 40ன்னு வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு வயசு 40. அவர் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் பிறந்தார். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிங்கிறது கேத்து தசை 7 வருஷம், அதுக்கப்புறம் சுக்கிர தசை 20 வருஷம், 27 வயசு வரைக்கும் அவருக்கு மேஷராசி. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷ காலம் மேஷராசி பலன். அவருக்கு ஒரு 28 வயசு வரைக்கும் தான் மேஷராசியோட பலனே எடுபடும். அதுக்கப்புறம் அவருடைய பலன்கள் அத்தனையும் அந்த தசாபுக்தியினுடைய செயல்பாடு இருக்குது பாருங்கள். அந்த தசை மாற மாற, தசாபுக்தி மாற மாற உங்கள் ராசியினோட அந்த சந்திரனும் அப்படியே நகர்ந்துகிட்டே இருப்பார். ஒரு 40 வயசு 42 வயசு வரப்போ அவருக்கு மிதுன ராசியோட பலன் ஆக்டிவேட் ஆகிடுது. தெரியவே தெரியாது. நம்ம என்னமோ பிறந்த ராசியவே வச்சுட்டு இந்த ராசிக்கல் போட்டுக்கிறது கூட அப்படி தான் போட்டுக்கிறாங்க. பிறந்த ராசி மேஷ ராசி பவளம் போட்டுக்கிறேன்னு போட்டுப்போம். இதே பவளம் அக்ஷய லக்னம் வேறையாக மாறுறப்ப அந்த பவளம் எதிர்மறையாக செயல்பட்டுடும். அக்ஷய லக்ன பத்தத்தியில் ஜெம்ஸ்டோன்ஸையும் கூட அக்ஷய லக்னப்படியும் அக்ஷய ராசிப்படியும் தான் பார்த்து அணிந்து கொள்ளணும். வைரம் கூட சிலருக்கு தீங்கை விளைவித்து விடும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ எந்த கல் அதிர்ஷ்ட கல்லாக போட்டுக்கலாம், இல்லை கல்லே நீ போட்டுக்கூடாது அப்படின்னு இது எல்லாமே இந்த அக்ஷய ராசி அப்படிங்கிறது நம்ம ஜென்ம ராசியை வச்சுட்டு எல்லாத்துக்கும் இன்றைக்கி வரைக்கும் பலன் பார்த்துட்ருக்கோம். தசாபுக்தின்னு ஒரு விஷயத்தை நம்ம ரிஷிகள் மகான்கள் எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தசாபுக்திக்கு பலன் பார்க்கறது இல்லை, ஜென்மராசிக்கே பலன் பார்த்துட்டு ஜென்மராசிக்கே ராசி பலன்களை தினமும் பார்த்து கொண்டிருக்கும். ஜென்மராசி பலன் எடுபடாதான்னா அது பிறப்பு என்ன மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் அல்லது மேனுஃபேக்சரிங் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மேனுஃபேக்சரிங்காக இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய அந்த தன்மைங்கிறது அந்த 10% அப்படியே இருந்துருக்கு. இப்போ என்னோட டிஎன்ஏவோட தன்மை மாறப்போகிறதே இல்லை, அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வயது ஏற 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 என்னுடைய அந்த மெச்சூரிட்டின்னு சொல்கிறீங்களே, 10 வயசில் என்ன மெச்சூரிட்டி இருந்துட்டு போயிடுது. ஒரு சிலர் 10 வயசுலேயே ஞானி ஆனதும் உண்டு. அப்போது அந்த வயதோட்டத்தன்மை உங்கள் ஜாதகத்தினுடைய வினை, அதை தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம், உங்கள் பூர்வ புண்ணியத்தினுடைய தன்மை, இதனோட அடிப்படையில் தான் எல்லாமே அமைப்போகிறது. அதற்கு இந்த வளரும் லக்னம், இந்த லக்னம் மாற மாற அதனுடைய தன்மையும் அந்த ராசி மாற மாற அட்சய ராசி நகர நகர அந்த தன்மையில் தான் ராசி பலன்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு தெரியாத ஒரு தகவல், அட்சய ராசி அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொன்னீங்க. சந்திரன் அதுபடி தான் நகர்வார் அப்படிங்கிறதையும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு தகவலாக இது இருந்தது. மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிகள். நன்றி. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிகள்.